ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். சென்டர் லைனில் தான் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற லைனில் நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் ஒர்க் பண்ணுறோம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான். பாருங்கள், மேலே இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து கீழே வரும்போது அதை லாக் பண்ணிக்கிறோம். இந்த மேலே இந்த இது லாக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே வந்து ஒரு லாக் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் திரும்பியும் கீழே கொண்டு வந்து அந்த லைனில் சேம் மேலே என்ன பண்ணுறீங்களோ அதே தான் கீழே லைன்லேயும் பண்ணுறீங்க. கீழே வந்து லாக் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் இல்லை, இது வந்து செயின் ஸ்டிச். இந்த இடத்துல நம்ம போடுறது வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச், அதை கீழே வரும்போது லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் லாக் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து கீழே இப்படி இழுக்கும்போது கீழே லாக் ஆகுது. கீழே ஒரு சென்ட்ரல் லைனுக்கு கிட்ட ஒரு குட்டியாக ஒரு லாக்கு. ஓகேவா? இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் நான் போடுறேன். ஓகேவா? பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வந்து கீழேருந்து த்ரெட்டை மேல் லைனில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்துக்கிறோம். கீழே இழுக்கும்போது அது லாக் ஆகுது, தெரியுதா? கீழே இழுக்கும்போது லாக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு, தெரியுதா? இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், கீழே அந்த லாக் மறுபடியும் அதை லாக் பண்ணுறோம். ஓகேவா? சேம் அதே இதை கீழ் லைனில், அதாவது கீழே இருக்க தேர்ட் லைனில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு சேம் இப்படி இழுக்கும்போது அது லூப் வந்து லாக் ஆகுது, தெரியுதா? லாக் ஆகிடுச்சு. கீழே பக்கத்தில் ஒரு லாக்கு. ஓகேவா? சைடில் ஒரு செயின் ஸ்டிச் தான் போடுறேன். நான் லாக் ஸ்டிச் போடல, செயின் ஸ்டிச் தான் போடுறேன். பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு 1, 2 கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச், 3 கீழே ஒரு செயின் மாதிரி கொண்டு வந்துட்டு 4 ஒரு லாக் ஸ்டிச், 5 ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? லாக் பண்ணிட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட் பண்ணி கீழே வந்து, அதாவது அந்த சென்டர் லைனில் ஒரு லாக் போட்டுக்கிறோம். சைடில் ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? பாருங்கள், த்ரெட் எடுத்து மேல் லைனில் இன்சர்ட் பண்ணி கீழே திரும்பி கொண்டு வந்து ஒரு லாக். கீழே திரும்பி தேர்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டர் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு லாக். அவ்வளோதான். இந்த இடத்துல நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த என் நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா? என் நாட் போட்டாச்சு. இப்போது இங்கே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இதை வந்து சுற்றியும் செயின் ஸ்டிச் போடுறேன் நான். எப்பவும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட தெரியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் இதுதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோடய ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோடய சேனலில் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நீங்களும் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிட்டேன், அதாவது எண்ணாட் போட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் வந்து பேப்பரில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் எப்படி வந்து அந்த டபுள் பட்டன் ஹோல்ஸ் ஸ்டிச் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் எடுப்பீங்க, அதாவது சென்டர் லைன் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்பீங்க. சென்டர்லேருந்து ஸ்டிச்சை எடுத்து, அதாவது ஸ்டிச் எடுத்து 1 மேலே போவீங்க. ஃபஸ்ட் லைனில் போகும்போது அது வந்து 1, அங்கேருந்து திரும்பி கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுவீங்க 2. அதுக்கப்புறம் கீழே வந்து திரும்பியும் கீழே வந்து லாக் போட்டதுக்கப்புறம் கீழே வருவீங்க 3. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே சென்டர் லைனுக்கு போவீங்க. ஓகேவா? அது வந்து 4. திரும்பி இங்கே ஒரு லாக் ஸ்டிச், இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடுவீங்க. ஸோ அது வந்து 5. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து போடுவீங்க ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போடுவீங்க. இது வந்து 6. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்டிச் எடுப்பீங்க. ஸ்டிச் எடுத்துகிட்டு மேலே போய் கீழே வரும், மேலே போய் திரும்பியும் உள்ளே குத்தி த்ரெட்டை வெளியில் எடுத்து திரும்பி இப்படி ரிவர்ஸ் சென்ட்ரல் லைனுக்கே வரும்போது அந்த லூப் வந்து லாக் ஆகிருக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே வந்து ஒரு லாக் போடுவீங்க. இந்த இடத்துல லாக் போடுவீங்க. லாக் போட்டதுக்கப்புறம் திரும்பியும் இங்கேருந்து கீழே வந்து இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுவீங்க. செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்கேருந்து ரிவர்ஸ் எடுப்பிக்கும் போது இந்த இடத்துல ஒரு லாக் ஆகும். இந்த இடத்துல ஒரு லாக் வரும். லாக் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடுவீங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த 2 ஷேப்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சென்டரில் ஒரு லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வந்து எப்பவும் போல் அந்த ஷேப்பை அந்த ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். சேம் அதே தான் இதுலேயும் நீங்கள் வந்து சென்டராக ஒரு லைன் இதுக்குள்ளே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சேம் எப்பவும் போல் சென்டர்லேருந்து ஸ்டிச் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.